சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் நாம் சிந்தியிருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்டிடிவி கான்க்ளேவ் அப்படின்றது ரொம்ப பேசுபொருளாக இருக்கிறது. அதுல குறிப்பாக அனைத்து கட்சி தலைவர்களுமே, அது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிலிருந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அத்தனை கட்சி பிரதிநிதிகளுமே கலந்து கொண்ட ஒரு கான்க்ளேவ். அதுல எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க. தாவைக்காலிருந்து அருண்ராஜ் அவர்களும் அதுல கலந்து கொண்டு பேசியிருந்தார். அதெல்லாம் பார்த்தோம். அதுல முக்கியமாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விஜய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு, பேட்டி கொடுப்பதாக ஒரு செய்தி வெளியானது. என்டிடிவி கொடுத்திருக்காரு அப்படின்னு, ஒரு ஆங்கில பேட்டியாக வெளிவரப்போகுது அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில அது ஆஃப் ஸ்கிரீன் பேட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல தான் அந்த என்டிடிவியை சார்ந்த ஊடகவியலாளர்கள் போய் அவங்க விஜய் வீட்டிலேயே பேசி விஜய் என்ன பேசினாருன்னு இவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு சிறந்த ஒரு முறையை கண்டுபிடித்திருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி பார்க்கிறீங்க அந்த விஷயத்த? உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலும் கூட அந்த மேடைக்கு சரிந்து விழுந்த அண்ணன் ஹெச் ராஜா விஜயை விட 100 மடங்கு மேலானவர் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய வயது என்ன, அவருடைய அனுபவம் என்ன, குறைந்தபட்சம் எதிர் துருவ அரசியலில் கூட அவர் இருந்து விட்டு போகட்டும், அது அல்ல பிரச்சனை. ஆனா அவர் வந்துட்டாரே மேடைக்கு பேசுறதுக்கு. அவர் மேடைக்கு வந்ததற்கு பிறகும் நீங்கள் இளைஞராக இருந்து புதிய வரவாக அரசியலில் உருவெடுத்திருக்கிறவர் மேடைக்கு வந்து பேசி இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை என்கிற ஒரு நிலையில் இருக்கிற தலைவர். அப்படி வச்சுக்கோமே, தலைவர்னே வச்சுக்குவோம். விஜய் தான் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் லிஸ்ட்ல இடம் பெற்றுட்டார். அப்புறம் இனிமேலும் தலைவர்னு சொல்லலைன்னா விஜய் வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதனால தலைவர்னே சொல்லுவோம். அவர் ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்திய வரலாற்றில் அல்ல, உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆஃப் கேமரா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி நான் இப்பதான் சார் ஒண்ணு கேள்விப்படுறேன். உங்களுக்கு இந்த ரூபாய் நோட்டு செல்லாம போகும்போது சில டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. டிமானிட்டேஷன். அதுக்கு முன்பு டிமானிட்டேஷன்னா என்னன்னு தெரியாது யாருக்கும். இப்பதான் அது மாதிரி இந்த என்டிடிவியினுடைய நேர்காணலுக்கு பிறகுதான் எங்களை போன்றவர்களுக்கு, ஊடகங்களில் முகம் காட்டுபவர்களுக்கு கூட என்ன தெரிய வருதுன்னா, கேமராவை கொண்டு போய் வச்சு அதை ஆஃப் பண்ணிட்டா அது ஆஃப் கேமரா இன்டர்வியூன்னு. நீங்க ஒரு கேமராவை ஆன் பண்ணிட்டீங்க, நான் ஒரு கேமராவை ஆன் பண்ணிட்டேன், நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இது என்னுடைய குரலாகவே வெளிப்படும். நீங்க என் கூட நின்று ஒரு படம் எடுத்துட்டு அந்த படத்தை கொண்டு போய் உங்களுடைய சமூக வலைதளத்துல போட்டுட்டு, உங்களுடைய சவுத் பீட்டினுடைய பக்கத்துல போட்டுட்டு, வல்லம் பஷீர் இதெல்லாம் சொன்னாருன்னா உண்மையிலேயே வல்லம் பஷீர் தான் சொன்னாரா என்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அதை யார் தெளிவுபடுத்துறது மக்களுக்கு? அதை சொல்லணும்ல முதல்ல. யார் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறது? விஜய் தரப்பு தானே தெளிவுபடுத்தணும். ஒண்ணு வேணாம் சார். இப்போ அவருடைய நேர்காணல்ல அவர் இப்படி பேசிட்டார், அப்படி பேசிட்டாருலாம் வெளியில ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இப்ப அவர் பேசலன்னு நான் சொல்றேன். எனக்கு தாவேகா தரப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, என்டிடிவி தரப்பிலிருந்து படம் எடுத்துக் கொள்வதற்குத்தான் அவரிடத்திலே அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். நாங்க இந்த மாதிரி கான்க்ளேவ் நடத்துறோம், நீங்க உங்க கட்சி சார்பில் பிரதிநிதியை அனுப்புறீங்க, இருந்தாலும் உங்களை சந்திச்சு உங்ககிட்ட ஒரு படம் எடுக்கணும், அதுக்காக நாங்க வர்றோம்னு சொல்லிதான் ஜான் மூலமாக அனுமதியை பெற்றிருக்கிறாங்க. ஜானும் அதை சொல்லித்தான் அங்க அனுமதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அங்க போனதற்கு பிறகு 2-3 கேள்வி கேட்கலாமா அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன கேள்வின்னு எனக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டு தானே நீங்க கேட்கணும். நீங்க திடீர்னு இப்படி கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா நான் முன்கூட்டியே தயாராக வேண்டாமா? அது குறித்த ப்ரிப்பரேஷன்ஸ் வேணாமான்னு கேட்டாரா நேரடியாகவே விஜய். அப்படி கேட்டதற்கு பிறகு இவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல சார், நீங்க சொல்ற பதில எங்கள்கிட்ட சொல்லிடுங்க, நாங்க அதை மேட்ச் பண்ணிக்கிறோம்னா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், என்ன கேள்வின்றத முதல்ல கொடுங்கன்னு சொல்லி பேப்பரை வாங்கிட்டு போயிட்டாராம், கொஸ்டினை எழுதி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜானோட உட்கார்ந்து டிஸ்கஷன்ல. நீங்க சொல்றது ஆஃப் ஸ்கிரீன் பேட்டிக்கே சொல்றீங்களா? ஆஃப் ஸ்கிரீன் பேட்டிக்கே தான் சார் நான் சொல்றேன். ஆஃப் ஸ்கிரீன் பேட்டிக்கே என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத அவர் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு போயிட்டாரு. இவங்க ஒரு கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் நாங்க கேட்கிறோம் உங்ககிட்ட, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஜான் எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்ப கூட அவர் ஜான் சொல்லி கொடுத்ததை பேசல. ஒரு கொஸ்டினை கொடுத்தாங்க இல்லையா,
அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வந்து ஜானோட உட்காந்து ஒரு அறையில ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிடம் வரைக்கும் நீடிச்சிருக்கு. அப்போ அதற்கு விடை எழுதி கொடுத்து அந்த விடையை கொண்டு வந்து இங்க இருக்கிற அந்த என்டிடிவியினுடைய பத்திரிகையாளர்களிடத்துல கொடுத்திருக்காரு. இதுதான் அங்க நடந்திருக்கிற சம்பவம். இது தாவேகா தரப்புல இருக்கிற பலரே தெரிவிக்கிறாங்க. இப்படிதான் ஆச்சு, தளபதி கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டாரு, நீங்க என்ன கேள்வி கேட்கிறேன்லாம் சொல்லலன்னு. ஜானே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாராம். நீங்க என்ன சொன்னீங்க, வந்து படம் எடுத்துக்கிறோம்னு தானே சொன்னீங்க, படம் எடுத்துட்டு தானே நீங்க போகணும், திடீர்னு இப்படி நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்கூட்டியே நாங்க தயாராயிருக்கணும்ல, தயாராகாம எப்படி கேட்க முடியும். அதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தின்னா, குறைஞ்சபட்சம் அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த கேள்வியை வாங்கிட்டு வந்து இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்லலாம்னு ஒரு டிஸ்கஷன் நடத்தி அவரே பதில சொல்லி இருந்திருக்கலாம் கூட. அப்படி பதில் சொல்லி இருந்தா கூட குறைந்தபட்சம் அந்த ஆஃப் கேமரா இன்டர்வியூக்காவது ஒரு மரியாதை இருந்திருக்கும். இப்ப அந்த ஆஃப் கேமரா இன்டர்வியூக்கு இருந்த மரியாதை கூட போயிடுச்சு. நீங்க கேமராவை ஆஃப் பண்ணது மட்டும் இல்ல, அவர் வாயையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டாரு. நான் பேசலாம் மாட்டேன், இந்த இருக்க ஆன்சரு, நீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் இது, இதான் ஆன்சர் பேப்பர், இதை வச்சு நீங்களே மெர்ஜி பண்ணிக்கங்கன்னு. இப்ப இதை எடுத்து கொண்டு வந்ததுதான் என்டிடிவியினுடைய பத்திரிகையாளர்கள் அதற்கு வண்ணம் பூசிக்கொண்டும் அதற்கு மேலும் சில சுருதிகளை சேர்த்து கொண்டும் இருக்கிறார்கள். இதுதான் அங்க நடந்திருக்கிற செய்தி. இதுவரைக்கும் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை சார். பொதுவாக என்னன்னு பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் யார், அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். விஜய் தரப்பு முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னுடைய குரல்னு ஒண்ணு இருக்கும். நான் சாமானியனுடைய குரலாக இருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்னோடு அன்றாட பழகக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் ஒரு சாமானியனுடைய கேள்வியை டீ கடையில நின்று 2 பேர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை அவர்கள் உள்வாங்கி இருப்பார்கள். அதை எந்த தலைவரிடத்துல கேட்க வேண்டும் என்கிற புரிதல் அவர்களுக்கு இருக்கும். அவர்களிடம் அந்த கேள்வியை கேட்டு அதற்கான விடையை இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வைக்கக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்கள். அதனால்தான் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்னு பிரஸுக்கு பேரு. நீங்க அந்த 4வது தூணை செல்லரித்து போயிடுச்சுங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஆனா பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் தான் முதலமைச்சர் என்கிற பந்தயத்தில் வந்து நின்றால் உங்களுடைய குரல் என்ன, நீங்கள் யாருக்காக பேச போகிறீர்கள், நீங்கள் என்ன வெளிப்படுத்த போகிறீர்கள். இப்ப இன்னைக்கு பட்ஜெட் குறித்த பார்வை என்ன விஜய்க்கு, அவர் என்ன பேச போறார், பட்ஜெட்டை வரவேற்கிறார். அன்புமணி ராமதாஸே பட்ஜெட் தவறா இருக்குன்னு சொல்றாரு. நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரை புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. கூட்டணியில் இருக்கிறவரே அப்படி பேசுறாரு. இன்னொரு பக்கம் அண்ணன் செல்வ பெருந்தகையிலிருந்து அண்ணன் மல்லை சத்யாவிலிருந்து எல்லாரும் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் கூடுதலா கல்விக்கான நிதியை கூட தரலையேன்னு சொல்றாரு. இப்போ உங்களுடைய குரல் என்ன? நீங்க அதையும் கொஸ்டின் பேப்பர்ல எழுதி வாங்கினா ஆன்சர் சீட்ல கொடுப்பீங்களா? அப்ப விஜய் இதுவரை கொடுத்திருக்கிற அறிக்கை எல்லாமே ஜானுடைய அறிக்கை தானா? விஜயுடைய அறிக்கையே இல்லையா? இப்ப தாவேக்கால இருக்கிறவனுக்கே குழப்பம் வந்துருச்சு சார். நீங்க ஜானை கூட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணதுனால என்னன்னா, விஜய்க்கு இருக்கிற அந்த புரிதல் எல்லாமே ஜானுடைய புரிதல் தான், விஜயினுடைய புரிதல் இல்ல. இப்ப இவ்வளவு நாள் கட்சிக்காரங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஜான் பேசல விஜய் பேசினாருன்னு நினைச்சாங்க. இப்ப இந்த என்டிடிவி கான்க்ளேவ் மூலமா என்ன நிரூபணம் ஆயிருக்குன்னா, ஜானுடைய குரல் விஜயினுடைய வடிவத்தில் வெளிப்படுகிறது என்பது தெளிவாகி இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு என்டிடிவி வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மையிலேயே என்டிடிவிக்கு பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன். விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்ட அருண்ராஜ் அவர்கள் என்டிடிவி கான்க்ளேவ்ல கலந்து கொள்றார். ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவிக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப இவங்க எல்லாம் பேசதானே செய்யறாங்க. விஜயினுடைய குரலாக இவர்கள் எல்லாம் வெளியில பேசிட்டு தானே இருக்காங்க. விஜய் ஏன் பேச வேண்டும் கேக்குறாங்க. இல்ல சார், இப்ப நான் வந்து திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர். நான் ஒரு நாளைக்கு 4 நேர்காணல்ல பங்கேற்கிறேன். என் குரல் என் கட்சியினுடைய குரல். என் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மல்லை சத்யா வந்து பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேன், நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா என் கட்சியினுடைய ஸ்டாண்டு உறுதியா இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருமா இல்லையா? நாங்க சொல்றோம் திமுக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம், திமுக தலைமையிலான அணி வெல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லா நிலையிலிருந்தும் பணியாற்ற போறோம், எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்றைக்கு வரை திமுக அரசை ஆதரித்து அதற்கான நியாயத்தை எடுத்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இப்ப இதை ஒரு கட்சி தலைவர் பேசணுமா இல்லையா? நீங்க எல்லாத்தையுமே என் கட்சியில இருக்கிறவனே பாத்துக்கோன்னா அப்ப முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஆதவியும் உங்க கட்சியில இருக்கிற இன்னொருத்தரையும் அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதானே? இப்போ கூட ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ கூட விஜய் கொடுக்க மாட்டேன்றாரு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சார் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை. நீங்க இப்ப இந்த என்டிடிவி கான்க்ளேவ் விவகாரத்துல நடந்ததையே ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க. ஆஃப் கேமரா இன்டர்வியூ தானே சார், கேமரா இல்ல சார், ஆஃப் ஆயிடுச்சு சார். தப்பா கூட இருக்கட்டுமே பேசுறது. நீங்க ஒரு கேள்வி இப்ப என்ன கேக்குறீங்க,
எனக்கு பதில் சொல்ல தெரியல. நான் தப்பா கூட பதில் சொல்றேன். என்ன இப்போ? எல்லாருமே சரியான பதில சொல்லிட்டாங்களா? ஏன் மோடி தவறான பதில்கள் சொன்னதே கிடையாதா? மோடி மலுப்பலாக பதில் சொன்னது இல்லையா? அதே மாதிரி பல நேர்காணல்களுக்கு போய் ஜெயலலிதா அம்மையார் வந்து டென்ஷன் ஆகி வெளியில வந்தது கிடையாதா? ஏன் கலைஞரே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வந்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைதானே. நேர்த்தியாகத்தான் பேச வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லையே சார். களம் கண்ட தலைவர்கள் பலரு அந்த மாதிரி சறுக்கி இருக்கிறாங்களே. அப்போ நீங்க வந்து அந்த துணிச்சலை கூட பெறவில்லைன்னு சொன்னா உங்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ உங்க கட்சிக்காரங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசுறதையாவது நீங்க உள்வாங்கிருக்கீங்களா? ஒண்ணும் வேணாம் சார். அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல மொழிப்போர் தியாகிகளினுடைய வரலாறு குறித்து அந்த சம்பத் பேசினாரு, நாஞ்சில் சம்பத். அதையாவது நீங்க உள்வாங்குனீங்களா? உங்களுக்கு அந்த உள்வாங்குகிற ஆற்றலாவது இருக்கா? என்ன பேசுறாங்க அப்படிங்கறத. நான்லாம் சின்ன வயசுல சார் திராவிட கழகத்தினுடைய மேடைகளில் பேசுகிற செய்தியை கேட்டுத்தான் திராவிட இயக்கத்தினுடைய உணர்வுகளை உள்வாங்கினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் பேசுகிற செய்திகளை கேட்டுத்தான் உள்வாங்கணும். ஐயா சுபவி போன்றவர்கள், ஐயா ஆசிரியர் வீரமணி போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் பேசுகிற செய்திகளை கேட்டுத்தான் எங்களுக்குள்ளான அந்த திராவிட இயக்கத்தினுடைய உணர்வு இளைஞர்களுக்குள்ள வந்தது. அப்போ பேசுறத கேட்டாவது நீங்க உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டாமான்னு நான் கேட்கிறேன். அப்ப எந்த விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு அரசியல் புரிதலில் இருக்காது. எல்லாவற்றையும் நீங்க ஸ்கிரிப்டா தானே பேசுறீங்க. உங்களுடைய குரல் என்ன சார்? இப்ப நீங்க என்ன வந்து இந்த பட்ஜெட் பத்தி கேட்டீங்க. எனக்கு பட்ஜெட் பத்தி பேசுறதுக்கு நான் ஒன்னும் எக்கானமிஸ்ட் கிடையாது, பொருளாதார நிபுணர் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணன் திருச்சி சிவா இன்னைக்கு பேசுனது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா நான் தங்கம் சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவன். தங்கத்தினுடைய விலை தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. இறக்குமதி வரியை ஏதாவது கொஞ்சம் குறைச்சு வாங்குகிற திறனை ஏன் அதிகரிக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. வாங்குகிற திறனை அதிகரிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும்ல, வரியை குறைக்கலாம்ல, இறக்குமதி வரியை தங்கத்துக்காகன்னு கேட்கிறாரு. இப்ப என்னுடைய தொழில் சார்ந்தது எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்ப சினிமா துறை சார்ந்தாவது ஏதாவது பேசுங்க. இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு. இந்த பட்ஜெட்ல சினிமா துறையில நீங்க இத்தனை நாள் கோல வச்சிருக்கீங்கல்ல சார், அது சார்ந்தாவது பேசுங்க சார். அப்ப எதுவுமே நான் பேச மாட்டேன், எனக்கு எந்த புரிதலுமே இல்லைன்னா, அப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல விஜய்க்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவரால் மட்டும்தான் 60 நாட்கள் ஒரு பூட்டிய அறைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க முடியும்னு சொன்னாங்கல்ல. பலர் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. நான் அந்த குற்றச்சாட்டை வைக்க விரும்பல. அது உண்மைதானோ என்கிற சந்தேகம் இருந்திருக்கு. அந்த நீலாம்பரி படையப்பா படத்துல பூட்டிய அறைக்குள்ள அந்த கால்ல சலங்கையை கலட்டி போட்டு உள்ளார போய் உட்காருவாங்க, நாசருடைய தங்கச்சியா. அதுக்கப்புறம் அந்த வீடியோவையே பார்த்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி 60 நாள் உட்கார்ந்து இருந்திருக்காரு சார் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு. இந்த கரூரில் என்ன நடந்ததுன்ற ஒரு ஆய்வையாவது ஒரு தலைவர் மேற்கொண்டிருக்கணுமா வேணாம்? ஒரு சக மனிதனாகவாவது நடந்து கொண்டிருக்க வேண்டுமா வேணாமா? அது கூட செய்யலையே. அப்போ நீங்க எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் இருக்கிறார் விஜய் என்பதை விஜயினுடைய நடவடிக்கைகள் தானே உணர்த்துது. நான் தான் சொல்றேனே, தெள்ள தெளிவா நடந்த செய்தியே சொல்றேனே. இப்ப உடனே உங்களுக்கு ஒரு சம்பவத்தின் போது விஜய் எப்படி இருந்தார் அப்படின்னு, எந்த உணர்வோடு இருந்தார் அப்படின்னு கட்சிக்காரங்க சொன்னா ஓகே. இன்னைக்கு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய எடிட் டிவியினுடைய முகமா குணால் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அவர் வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கரூர் ஸ்டாம்பேட் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு அவர் விஜயினுடைய முகமாக அவர் பேசிட்டு இருந்தார். அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு வித்தியாசமா இருக்கு இல்லையா? சரி சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப என்டிடிவியினுடைய பத்திரிகையாளர் சொல்றாரு இல்லையா, இத விஜயே சொல்லிட வேண்டியதானன்றேன். ஏன் என்டிடிவியினுடைய பத்திரிகையாளர் அதை சொல்லணும்ன்றேன். எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்குல்ல சார், எனக்கு ஒரு வலி இருக்குல்ல சார், என் வலிய பேசுறதுக்கு எனக்கு வாய் இல்லையா? நான் எத்தனையோ டயலாக்குகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி சினிமால டெலிவர் பண்ணியிருக்கேன், சினிமால பேசியிருக்கேன், டைம் டு லீடுன்னு சொல்லியிருக்கேன், நிறைய அரசியல் கருத்துக்களை நான் பேசியிருக்கேன், இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு தான் நான் வந்திருக்கேன்லாம் பேசியிருக்கேன். அப்ப இவ்வளத்தையும் நான் பேசின நானு என் உள்ள கிடக்கையில் ஒரு சோக ரேகை படிந்திருப்பதை என்னுடைய மொழியில் கூட சொல்ல முடியாது. எனக்கு இப்ப ஒரு டவுட் இருக்கு சார், பேசவே தெரியாது அவருக்கு. எனக்கு பசிக்குது, 2 இட்லியும் கொஞ்சம் சட்னியும் வச்சு கொடுங்க அப்படிங்கறதே கேட்க தெரியாதா அவருக்கு? அவரோட உணர்வை வெளிப்படுத்த தெரியாதா? எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் டாக்டரை கூப்பிடுங்க, பிரஷர் செக் பண்ணிக்கிறேன் சொல்ல தெரியாதா அவருக்கு? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா சார்? சொல்லுவார்ல சார். உன்னால் 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள், உனக்கு உண்மையிலேயே வருத்தம் இருக்குன்னே வச்சுக்கிறேன் சார். நானு விஜய்க்கு உண்மையிலேயே அவ்வளவு வருத்தங்களும் இருக்கு, இல்லைன்னே நான் சொல்லல, ஏத்துக்கிறேன். அந்த வருத்தத்தை கூட நீங்க வெளிப்படுத்தலையே சார். அப்ப கூட சிஎம் சார் என்கிட்ட நேரடியா போதுங்க, அப்பவும் வசனம் தானே.
அப்ப வாழ்க்கையே வசனம் தானா? ஒரு இயல்பு நிலைன்றதே கிடையாதா? நீங்க எப்பவுமே சக மனிதனாகவே இருந்து சிந்திக்கவே மாட்டீங்களா? ஒரு திரைப்பட கலைஞனாக, திரைப்பட நடிகனாகவே மட்டும்தான் வெளிப்படுவீங்களா? வசனங்களை மட்டும்தான் பேசுவீங்களா? யதார்த்த மொழி நடை என்பது இல்லையா? உள்ளுணர்வு என்று ஒன்று இல்லையா? அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்வி. இதை ஏன் சார் நீங்க ஏஜென்ட் வச்சு சொல்றீங்க? சார் எனக்கு வருத்தம் இருக்கு சார். எனக்கு மனக்கஷ்டம் இருக்கு சார். நான் ஏன் சார் ஏஜென்ட் வைக்கிறேன் அத சொல்றதுக்கு? நான் தானே சார் சொல்லணும். யார்ட்ட சார் சொல்லப் போறேன்? ஊர் மக்கள்ட்டலாம் சொல்ல வேணாம் சார். தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை வாக்காளர்கள்ட்டயும் நீங்க சொல்ல வேணாம் சார். உன் சக கட்சிக்காரன்ட்ட சொன்னியா சார்? கூட்டம் போடுறீங்கல்ல சார். பொதுக்குழு கூட்டினீங்கல்ல, செயற்குழு கூட்டினீங்கல்ல, சின்னம் கிடைச்ச பிறகு வீரர்கள் கூட்டம் போட்டீங்கல்ல, அதுலயாவது எனக்கு இவ்வளவு மனவலிகள் இருந்தது. அதையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன்னு நீங்க பேசுனீங்களா? எங்காவது ஒரு இடத்தில் நீங்க பேசுனீங்களா? இல்லையே. பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து ஆறுதல் சொன்னப்பயாவது நீங்க பேசுனீங்களா? அப்பவும் விஜய் அண்ணன் வருத்தப்பட்டாரு, விஜய் அண்ணன் சாப்பிடாம இருந்தாரு, விஜய் அண்ணன் தூங்காம இருந்தாருன்னு வெளியில வந்து சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போ ஒரு 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 சம்பவம் தான் நினைவுக்கு வருது. ஜெயலலிதா அம்மையாரை அப்போலோ மருத்துவமனையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. யாருமே ஜெயலலிதா அம்மையார பார்க்கல சார். வைகோ வந்து ரிச்சர்ட் பீலே என்ட்ட கார்டு குடுத்தாரு. அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு. ரிச்சர்ட் பீலே கார்டு குடுத்தாரு, நல்லா இருக்கிறாருன்னு அன்னைக்கு வைகோ சொன்னது எப்படியோ, அது போலதான் இந்த என்டிடிவியினுடைய பத்திரிகையாளர் வந்து சொன்னதும். அவர் கரூர் விவகாரத்துல என்ன மாதிரியான மனநிலையில ஜெயலலிதாவை இருந்தாரு பார்த்தீங்களா தெரியுமா? அப்படின்னு கேட்டா, ஜெயலலிதாவை பார்த்தவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டாக்டர் நாங்க பார்த்தோம். தாப்பாண்டியன் சொன்னார். அது ம். தாப்பாண்டியன் சொன்னாரு. ஜெயலலிதாவை பார்த்தீர்களா? ஜெயலலிதா பார்த்தவர்களை பார்த்த இதெல்லாம் தாண்டி சி.ஆர். சரஸ்வதி இன்னும் சூப்பரா சொன்னாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. அம்மா நலமுடன் இருக்கிறார், இட்லி சாப்பிட்டார் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு விஜய் இப்படி பேசினார், விஜய் இப்படி அழுதார், விஜய் இப்படி வருத்தப்பட்டார், விஜய் இப்படி தீ பிளம்பாக கொதித்து எழுந்தார். இதெல்லாம் இந்த ஜெயலலிதாவினுடைய அப்போலோ சம்பவத்துக்கு பிறகு இப்பதான் சார் நான் கேள்விப்படுறேன். இன்ன அது வரைக்கும் கூட ஜெயலலிதா ஐசியூ வார்டுல இருந்தாங்க. அவங்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டுச்சு. விஜய் இப்ப சுகமா தானே இருக்காரு. இல்ல இதுக்கு நான் பதில் சொன்னா வேற மாதிரி ஆயிரும் சார். விஜய் விஜய் நல்லாதானே இருக்காரு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஏற்கனவே சொன்னாங்கல்ல விஜய் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் வந்து 60 நாள் பூட்டி அறைக்குள்ள இருந்தாருன்னு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்துரும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு உணர்வு என்பது ஒன்று இருக்குமா இருக்காதா சார்? அதுதான் சார் இப்ப எனக்கு இருக்கிற கேள்வி. நீங்க தீயில கைய வச்சுட்டீங்கன்னா சுடுதுன்னு கத்தணும் சார். குளிர் பிரதேசத்துக்குள்ள இருந்து குளிர்ல நடுக்குறீங்க, எனக்கு நடுக்குதுன்னு நீங்க சொல்லணும். பசி வந்தா பசி வந்துருச்சுன்னு சொல்லணும். வலி வந்தா வலி வந்துருச்சுன்னு சொல்லணும். இதை கூட நான் வந்து ஏஜென்ட் வச்சுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, அது எப்படி சார்? அப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியுமா முதல்ல? அப்படிப்பட்ட மனிதனாக வெளிப்படுகிறார் விஜய்ங்கிறது தான் விஜய் கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போ விஜய்க்கு சொந்த அறிவு கிடையாது. விஜய்க்கு சொந்த சிந்தனை கிடையாது. விஜய் இடத்துல சுகதுக்கங்கள் கூட சொந்தமாக கிடையாது என்பதை இந்த என்டிடிவியினுடைய பத்திரிகையாளர் வந்து நாட்டு மக்களுக்கு பந்தி வைத்திருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்க சுட்டிக்காட்டினது போல ராஜா அவர்கள் டிடிவி கான்க்ளேவ்ல கலந்து கொண்ட போது அவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டு இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை நேர்ல போய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போய் பார்த்திருக்கிறாங்க. இப்ப அந்த செய்தி நம்ம பார்க்கிறோம். நம்ம கடுமையாக திமுக விமர்சிக்கக்கூடிய, கடுமையாக எதிர்க்கட்சிகளை திமுகவை சார்ந்து திமுகவினுடைய கருத்தியலை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஆள் தான் ராஜா அவர்கள். அவரை போய் சந்திக்கிறாங்க. திமுகவினர் ஒரு பக்கம் ராஜாக்கு ஆதரவாகவும் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க. இந்த 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 தருவாயில வந்து விமர்சனம் பண்ணுவதற்கான இடம் கிடையாதுன்னு சொல்றதையும் பார்க்க முடியுது. எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இத? திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எப்போதும் நாகரீகம் பூத்து குலுங்குகிற நந்தவனமாக இருந்திருக்கிறது. அவர்களிடத்தில் எப்போதுமே அரசியல் பேதமை என்பதோ, அரசியல் காரணங்களுக்காக இந்த பழிவாங்குகிற மனநிலையை வைத்திருக்கிறதோ ஒருபோதும் இருந்ததே கிடையாது. இதை தமிழ்நாட்டில் வார்த்தெடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் தான். நீங்க தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் திமுக குடும்பத்தில் சம்பந்தம் வச்சா கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தாமரை கனியினுடைய மகன் அவர் வந்து அமைச்சராக இருந்தார். அவர் பேரு இன்பத்தமிழன்னு நினைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருந்தா. அவர் அமைச்சராக இருக்கிறப்ப, அவர் வந்து தன்னுடைய தந்தையாரினுடைய துக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். இப்படித்தான் இந்த பிளவு என்பது 2 கட்சிகளுக்குள்ளாக வந்து சேர்ந்தது. நாகரிகம் என்பது எல்லா இடத்திலும் வெளிப்பட வேண்டும். உடல்நலம் சரியில்லாமல் இருந்தா போய் பார்க்கத்தான் வேணும். துக்கம் நடந்துட்டா போய் பார்க்கத்தான் வேணும். மலர் வளையம் வைக்கத்தான் வேணும்.
ஆனா அண்ணன் ஹெச் ராஜா பேசிய செய்திகள்லாம் இருக்குல்ல, நான் வந்து இந்த 8 கட்டத்தை அலசி பார்த்தாச்சு முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அண்ணன் ஸ்டாலினுக்கு சொன்னதை கூட அரசியலா எடுத்துக்கிறேன். வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி திராவிடர் கழகம் நடத்திய தாலியை கழட்டி வைப்போம் என்கிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஸ்டாலின் பொண்டாட்டி எப்ப தாலி அறுப்பா, ஸ்டாலின் செத்தாதானே அறுப்பா, இப்படி பேசியவர் அண்ணன் ஹெச் ராஜா. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய சாவுக்காக நீங்கள் ஏங்கி கிடக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய குரூரத்தின் வெளிப்பாடு, எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை சார். இயற்கை என்பது ஒன்று இருக்கு சார். காலம் எல்லாவற்றையும் நம் கண்முன்னையே திருப்பி தரும். எந்த திமுகவினுடைய தலைவர் செத்து போய்விட வேண்டும் என்று நீங்கள் மேடையில் பேசினீர்களோ, அந்த திமுக தலைவரால் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு தொண்டன் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்கான்னு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பதிவு பண்ணியிருக்கும் ஒரு சம்பவத்தை. இதெல்லாம் என்ன திட்டமிட்டு நடந்ததா? இயற்கை தானாகவே நிகழ்த்தி காட்டுகிற அற்புதங்களில் ஒன்று. ஒரு திமுக தொண்டன் தானே சார் சையது ஹபீசுல்லா, டாக்டர் ஆபீஸ் அவரு தானே சார் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணாரு. நான் இன்னொன்னையும் கேட்கிறேன் சார், இப்படி கேட்கிறேன் சார், ஆட்சியினுடைய உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வந்துட்டாங்களா பாஜகவில் இருந்து ஹெச் ராஜாவை பாக்குறதுக்கு? ஏதாவது செய்தி இருக்கா? நான் பார்க்கல சார், இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அண்ணன் எல் முருகன் வந்துட்டாரா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினுடைய மூத்த தலைவர் இலா கணேசன் இன்றைக்கு இல்ல, இப்படி பலர் இன்றைக்கு இல்ல. நான் பெரிய பட்டியல்லாம் போட விரும்பல, அது ரொம்ப தப்பா போயிடும். அப்ப அந்த இடத்துல அண்ணன் ஹெச் ராஜாவை கொண்டு வந்து சேர்க்கறது மாதிரி ஆயிரும். நான் அதுக்கு போக விரும்பல. ஆனால் மூத்த தலைவர் என்கிற நிலையில் இருப்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா. பாஜக இருந்து யாராவது வந்து செய்தி ஆயிருக்கா? அண்ணாமலை பார்த்தாரா? வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் பார்த்துட்டாருன்னு செய்தி இருக்கா? நான் பார்க்கல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால், இனிமேலாவது அண்ணன் ஹெச் ராஜா அரசியலை அரசியலாக செய்யுங்கள், வன்மத்தோடு செய்யாதீர்கள் என்கிற படிப்பினையை இந்த நிலையில் இருந்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் அவருக்கு ஒரு எப்படி சொல்றது, கடை கோடியில் இருக்கிற அவருக்கு பேர வயசுன்னு கூட என்ன வச்சுக்கோங்க, பேரனாக இருந்து சொல்றேன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வயதுல மிக மிக மூத்தவர், நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் இனிமேலாவது தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு காலம் தந்திருக்கிற நல்வாய்ப்பு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.